பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இன் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த இயேசுவின் 40 நாள் முழங்கால் ஜெபத்தில் இன்றைக்கு 35வது நாள். இந்த நாளில் தேவன் உங்களோடு பேசுகிறதான வார்த்தை யோவான் 11:40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆமனுக்கு பிரியமான தேவசனமே, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாசரு மறிச்சு போய் 4 நாள் ஆயிடுச்சு. கல்ல ஆண்டவர் புரட்டி போட சொல்றாரு. அந்த சூழ்நிலையில் அந்த சூழ்நிலை சுற்றி இருக்க ஜனங்கள் பார்க்கறது, அவன் கற்றுக் கொடுத்த அந்த ஐதீகம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் என்ன முடிவு பண்ணுறான் அப்படின்னா, 4 நாள் ஆயிடுச்சு, இது வாய்ப்பே இல்லைன்ற ஒரு அவிசுவாசத்தில் கான்ஃபிடென்ட்டாக ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறான். ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு, நானும் வேணா விட்டுருங்க அப்படின்றான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பா என்று நான் உனக்கு சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவரால் அதை செய்ய முடியும். ஆனால் நம்மளுக்குள்ளே இருக்கிறது என்ன நடக்குது, நம்ம சுற்றி இந்த உலகம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது, நம்ம பெற்றோர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது, நம்ம பார்த்து கற்றுக்கிட்டது, இது எல்லாத்தையும் வச்சு ஒரு முடிவு பண்ணி இது வாய்ப்பு இல்லை, ஏசப்பாவால் கூட அதை செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு சில பேர் என்ன நினைக்கிறோன்னா, ஏசப்பாவே எல்லாத்தையும் செஞ்சுட்டோம், விசுவாசத்தையுமே அவரே விசுவாசிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. பாருங்க, ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னா நம்ம விசுவாசிக்கணும். நம்முடைய விசுவாசம் தான் நமக்கு நீதியாக எண்ணப்படும். எவீரோட மகளை உயிரோட எழுப்புனதற்கு எவீரோட விசுவாசம் தேவைப்பட்டுச்சு. அந்த முடவன் எழுந்து நடக்கிறதற்கு, பிணியாளிகள் சுஸ்தமாகிறதுக்கு அவங்களுடைய விசுவாசம் அவங்கள ரட்சித்தது. விசுவாசத்தில் உறுதியாக இருந்தீங்கன்னா இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நிச்சயம் செய்வார். அவர் செய்வார்ன்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள ஆழமாயும் உறுதியாயும் இருந்துச்சுன்னா, ஆலமரத்தோட வேர் பார்த்தீங்கன்னா அடி வரைக்கும் போய் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அப்போ விசுவாசமானது நீங்கள் எதிர்பார்க்குற காரியங்களை, நீங்கள் ஜெபிக்கிற காரியங்களை நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா என் ஆண்டவர் எனக்காண்டி புதிய வாசல்களை திறப்பார்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கணும். என் ஆண்டவர் எனக்காண்டி இதை செய்வார். இது ப்ராக்டிக்கலாக ஃபேக்டே கிடையாது. ஆனால் என் ஆண்டவரால் இதை செய்ய முடியுன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், ஒரு தைரியம் உங்களுக்கு உண்டாயிருந்தா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களை குறித்த திட்டம் பெருசு, மற்றவனை விட உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெருசாக வச்சுருக்காரு. அதாவது உங்களுக்கு நீங்கள் பார்க்குறவங்க ஒரு வீட்டை கட்டி அவங்க போயிட்டாங்க அப்படின்னா, அவன் எந்த தப்புமே பண்ணல, புறஜாதியாக தான் இருக்கான், அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கான். இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன், நான் எவ்வளோ சர்ச்சுக்கு போகிறேன், நான் எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், நான் எது பண்ணுறேன், என்ன வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ரெட்டத்தனையான பலனை வச்சிருப்பாரு. அவர் ஒரு மாடி வீடு கட்டினதுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு 2 பரிவாளங்களை கொடுக்கறதுக்கு காத்திருப்பாரு. ஆனால் புறஜாதியோட ஆசீர்வாதத்தை பார்த்து நீங்கள் என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு நீங்கள் புலம்ப ஆரம்பிக்கும் போது உங்களுடைய அவிசுவாசம், உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாத்தையுமே தடுத்துடும். அவிசுவாசமான எண்ணங்களை இந்த நாளை நம்ம விட போகிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில் நிச்சயம் செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதை ஆழமாக நம்பணும். இப்போ நெகட்டிவாக எதெல்லாம் பேசுகிறீங்களோ அதெல்லாம் விசுவாசமாக அதை மாற்றி பாசிட்டிவாக பேசுங்க. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கேளுங்க. நீங்கள் எதை கேட்குறீங்க, நீங்கள் எதை விசுவாசிக்கின்றது ரொம்ப முக்கியம். பாருங்கள், தேவ நாம மைமைக்குன்ற அந்த காரியம் இருக்குதா, முதல்ல நீங்கள் எதை கேட்டாலும் தேவ சித்தமான வசதி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை விசுவாசிங்க. தேவன் இடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அப்போ ஆண்டவர் இடத்துல கேட்டு அந்த விஷயத்தை நீங்கள் விசுவாசமாக வைராக்கியமாக இருக்கும்போது நம்முடைய வேலை வரும்போது நிச்சயம் அவர் செய்வார். அவர் வேலை எப்போ வரும்னா, நீங்கள் நல்லா விசுவாசிக்கும் போது தான் நடக்கும். நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் பேச, அது விசுவாசமாக அந்த காரியங்களை பார்க்கணும். ஆபிரகாம் அப்படி தான் தனக்கு பிள்ளை கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டவர் சொன்னார், காலையில் நீ மணலை பாரு, ராத்திரி நட்சத்திரங்களை பாருன்னு சொன்னார், உன் சந்ததி இப்படியாய் பெருகும்னு. அவர் அதே வேலையாக தான் இருந்தார். அதில் அவர் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார். அதுதான் அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டுச்சு. அதனால தான் 100 வயதுலையும் அவருக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கு அந்த ஆண்டவரால் அந்த விசுவாசத்தை கொண்டு வர முடிஞ்சுச்சு. எதிர்மறையான சூழ்நிலையில பார்க்காதீங்க, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பாருங்க. வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. மோசையின் கோல் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தப்ப அதெல்லாம் அவனுக்கு ஒரு பொருட்டாவே இல்லை. அது இவ்வளோ பெரிய காரியங்களை செய்யும், அதில் வாக்குத்தத்தம் பொறிக்கப்படும், அது நீட்டினோம்னா செங்கடல் 2ஆ பிளக்கும் அப்படின்றதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அதை மறுரூபமாக்கினார். அதுக்கப்புறம் தான் அந்த கோல்
என்ன இருக்குது, உன் கோலை நீட்டுன்னு ஆண்டு சொல்லும் போது அப்போ அந்த கோலுக்கு எவ்வளோ மகிமையை கர்த்தர் கொடுத்தார். அற்பமாய் பார்க்கப்படுகிற இன்றைக்கு உங்களை தேவன் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன். இதற்கெல்லாம் தேவையானது உங்களுடைய விசுவாசம். ஆணித்தனமான ஒரு விசுவாசம் உங்களிடத்துல தேவைப்படுது. என் வாழ்க்கை மாறும், இயேசு என் வாழ்க்கையை இந்த நாளில் மாற்றிட்டாரு, எல்லா தடையை உடைச்சிட்டார், புதிய வாசல் திறக்கப்பட்டுச்சு. நீங்கள் விசுவாசிங்க, தேவனுடைய மகிமையை காண்பீங்க. ஆமேன். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே, ஆண்டவரே, விசுவாசமான ஊற்று இவர்களுக்குள்ள புறப்பட முடியாது நான் செபிக்கிறேன். எல்லா அவிசுவாசமான எண்ணங்கள், அவிசுவாசமான சூழ்நிலைகள், ஆண்டவரே, சிந்தையின் கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட முடியாது நான் செபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த காலை வேளையில் ஆடியோ கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய முடியாது நான் செபிக்கிறேன்ப்பா. காரியங்களை வாய்க்க செய்யுங்க, பலப்படுத்துங்க. நம்முடைய நாம மேன்மைக்கின்ற தேவன் கிருபை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால உங்கள் நாமத்தை மேன்மைப்படுத்த ஆண்டவரே, எங்களிடத்துல எங்கள் வாழ்க்கையில் நீர் அற்புதம் செய்வதற்கு எங்களுக்குள்ள விசுவாசமான ஊற்று புறப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.